தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல நம்ம என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் நீங்க 10th ஸ்டாண்டர்ட் நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதிகபட்ச குவாலிஃபிகேஷனே அதுதான். நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். உங்களுக்கு மத்திய பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல் டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஜாப்புக்கான வேகன்சிஸை பொறுத்தவரைக்கும் மொத்தமா 140 வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. ஸோ அப்ளை பண்ற பல பேருக்கு இந்த ஜாப் கிடைப்பதற்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பதவியை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்பவே வந்து கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சக்கூடிய ரொம்பவே விரும்பக்கூடிய ஜாப்பை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டண்ட், எல்டிசி, எம்டிஎஸ், ஸ்டெனோகிராஃபர் ரிலேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து நிறைய பேர் வந்து விரும்பி வேலை செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியாக செலக்ட் ஆகக்கூடிய சில ஜாப்ஸ் கேட்டகரியும் வந்து இந்த ஜாப்பில் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. ஸோ என்னென்ன மொத்தமாக எவ்வளோ இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக போய் நம்ம வீடியோக்குள்ள வந்து பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸோ முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அந்த இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு விஷயம் இந்த வீடியோக்கு நான் தெளிவாக ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராப்பராக வீடியோ ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கான கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு இல்லையா? ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட். இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த அஃபிஷியல் வெப்சைட் லிங்க், நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த எல்லா லிங்க்குமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு நான் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குது அப்படின்றது நீங்கள் நினச்சாலும் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம்பிள் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டில் என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தலாம். அதே மாதிரி என்ன மாதிரி ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக பார்த்துடலாம். அதேமாதிரி சேலரியும் எவ்வளோன்றதையும் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஸோ டோட்டலாக 20 விதமான வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெடிக்கல் அட்டண்டன்ட்டுக்கும் ட்ரெஸ்ஸருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் 18,000 ஆரம்பித்து 56,900 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு வயது 32க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து எதுவுமே கொடுக்கல, ஏஜ் லிமிட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லைப்ரரி அட்டண்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கு உங்களுக்கு 32 வயதுக்குள்ளே இருக்கணும். சேலரியை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து ஆரம்பித்து 56,900 வரைக்கும் அது தருவதாக அறிவிச்சிருக்காங்க. எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கும் 18,000 ஆரம்பித்து 56,900 வரைக்கும் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டிரைவர் கொடுத்துருக்காங்க. அதற்கு 19,900 ஆரம்பித்து 63,200 வரைக்கும் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு 19,900 ஆரம்பித்து 63,200 வரைக்கும் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லைப்ரரி அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இதற்கு 25,500 சேலரி ஸ்டார்ட் ஆகி 81,100 வரைக்கும் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்பர் டிவிஷன் கிளர்க்கு ஸ்டார்டிங் சேலரி 25,500 ஆரம்பித்து 81,100 வரைக்கும் மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. ஸ்டீனோகிராஃபருக்கும் அதே தான் சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 29,200 சேலரி ஸ்டார்ட் பண்ணி 92,300 வரைக்கும் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 29,200 ஆரம்பித்து 92,300 வரைக்கும் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க 35,500 சேலரி ஸ்டார்ட் ஆகி 1,12,400 வரைக்கும் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கும் அதே சேம் சேலரி தான் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியருக்கும் அதே சேம் சேலரி தான் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. கெஸ்ட் ஹவுஸ் மேனேஜருக்கும் அதே சேம் சேலரி தான். அசிஸ்டண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அதே சேம் சேலரி தான். நர்சிங் ஆஃபீஸருக்கு மட்டும் 44,900 சேலரி ஸ்டார்ட் ஆகி 1,42,400 வரைக்கும் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. செக்ஷன் ஆஃபீஸருக்கும் சேம் அதே சேலரி தான். சிஸ்டம் அனலிஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 56,100 சேலரி ஸ்டார்ட் ஆகி 1,77,500 வரைக்கும் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 56,100 ஆரம்பித்து 1,77,500 வரைக்கும் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. ரிஜிஸ்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1,44,200 சேலரி ஸ்டார்ட் ஆகி 2,18,200 வரைக்கும் சேலரி தருவதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ குறைஞ்சபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 32 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதிகபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 57 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 40 வயது கொடுத்துருக்காங்க, 35 வயதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எக்ஸ்ட்ரா அதாவது அப்பர் ஏஜ் லிமிட் தான் கொடுத்துருக்காங்க. லோயர் ஏஜ் லிமிட் வந்து கொடுக்கல. அப்போ லோயர் ஏஜ் லிமிட் கொடுக்கல அப்படின்னா ஒரு 20 வயதுக்கு மேலே அப்படின்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி ஒரு 20லேருந்து 25 வயதுக்கு மேலே இருந்து இந்த 35, 40, 57 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஜாப் கேட்டகரி சூப்பராக இருக்கோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எது நீங்கள் குவாலிஃபிகேஷனாக இருக்கீங்களோ அந்த ஜாப்புக்கு மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இதில் தான் வந்து நம்ம அப்ளை வந்து பண்ண போகிறோம். அதற்கு நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இல்லையா லிங்க், அந்த லிங்கை கிளிக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும்.
இந்த இடத்துல சைன் அப் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இம்பார்ட்டன்ட் கைட்லைன்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராப்பரான இமெயில் ஐடி அதே இமெயில் ஐடி கீழே கொடுத்துட்டு உங்களுக்கான யூனிக்கான ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிவிட்டு அதே பாஸ்வேர்டை கீழே கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துட்டு இல்லை கொடுத்துருக்கூடிய கேப்சாவை ப்ராப்பராக அந்த பாக்ஸில் டைப் பண்ணிட்டு சைன் அப் அப்படின்றத கொடுத்தாலே போதும். உங்களோட இமெயில் ஐடி அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன யூஸ் நேம் கொடுத்து கிரியேட் பண்ணீங்களோ என்ன பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அது ரெண்டையும் நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துட்டு இல்லை கொடுத்துருக்கூடிய கேப்சாவை ப்ராப்பராக அந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ள உங்களால் லாகின் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் எப்படி ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு நம்ம ப்ராப்பராக காமனாக உங்களோட நேம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நம்ம அப்ளை பண்ணுவோமோ அதே ப்ரொசீஜரே ஃபாலோ பண்ணி இந்த ஜாப்க்கு ஈஸியாகவே உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருப்பதை அறிவிச்சிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே போய்ட்டு அப்ளை பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதிலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து கேட்பாங்க. நீங்கள் அங்கேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஓபிஎஸ் கிடையாது, ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு 3000 ரூபீஸும் எஸ்சி கேட்டகரிக்கு பார்த்திங்க அப்படின்னா 1500 சொல்லியிருக்காங்க. அது வந்து 10லேருந்து 14 கூட இருக்கக்கூடிய ஜாப் இருக்கு இல்லையா? ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை ஜாப் சொன்னோம்? 20 ஜாப்ட்ட சொன்னோம் கரெக்டாக? ஸோ 20 ஜாப்ட்ட சொன்னோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 10லேருந்து 14 இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் 10. இதில் இருக்கக்கூடிய ஜாப் எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3000 ரூபீஸும் எஸ்சி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1500 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். லெவல் 6லேருந்து அதாவது 6லேருந்து 9 இருக்கக்கூடிய ஜாப்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு 2000 ரூபாயும் எஸ்சி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு 1000 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் 1லேருந்து 5 இருக்கக்கூடிய ஜாப் எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட் எல்லாமே 1000 ரூபாயும் எஸ்சி பிடபிள்யூபிடி கேண்டிடேட் 500 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் தான் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. பட் இதனால் ஜாப் வந்து ஒரு ஒர்த்தான ஜாப் அப்படின்னால உங்களுக்கு ஓகே இருக்குது, ஓகே ப்ரோ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் ஒர்க் பண்ண தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி உங்களுக்கு இதெல்லாம் ஓகே, இந்த ஃபீஸ்லாம் ஓகே அப்படின்னா தாராளமாக அந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பெருசாலாம் ஒன்றுமே அவங்க கேட்கல. ஆக்சுவலாக நீங்கள் என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறோமோ அந்த ஜாப்புக்கான குவாலிஃபிகேஷன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி கேட்டிருக்காங்க. பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இல்லை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இல்லை வந்து நீங்கள் ப்ரோக்ராமர், இல்லை எம்டெக்கில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியர், இல்லை எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இல்லை எம்எஸ்சி சயின்ஸு எம்சிஏ அது ரிலேட்டடாக தான் வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ஹை லெவல்லாம் ஒன்றும் போகல. அதே மாதிரி நர்சிங்கு பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங்கு, ஸோ அந்த மாதிரி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப பெருசாலாம் எதுவுமே போகல. அதனால் நீங்கள் தாராளமாக சரி நீங்கள் ஈஸியாக வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். குவாலிஃபிகேஷன் வந்து சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இதை பற்றி நான் எல்லாமே சொல்லிட்டேன். இந்த டிரைவருக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா வெறும் நீங்கள் 10th பாஸ் ஆனாலே போதும் அப்படின்னு இருக்காங்க. அதே நேரத்தில் மல்டி டாஸ்க் ஸ்டாஃப்க்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 10th அப்படிலாம் நீங்கள் ஐடிஐ நீங்கள் பாஸ் பண்ணாலே போதும். அந்த மாதிரி தான் வந்து சிம்பிளாக தான் வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் குவாலிஃபிகேஷன் என்ன, நீங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்துட்டு ஒன் டைம் நீங்கள் ஃபஸ்ட்டு பர்சனலாக வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே? ஸோ ஜாப் பற்றி வேறு டவுட் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ராப்பராக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.